ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு பிரேக்கிங்னால இந்த டைமில் போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப்பு அலறி அடிச்சிட்டான் அப்படின்றது தான், அலறி அடித்து தெரிச்சு ஓடுறான் அப்படின்றது தான் இப்போது நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கடந்த சனிக்கிழமை ட்ரம்ப் சொன்னதுக்கு இன்றைக்கி வந்து போரை நாங்கள் நிறுத்துகிறோம் அப்படின்னு. அப்போ ஈரான் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த வெண்ணை யாரா சொல்கிறதுன்ற மாதிரி தான் சொல்லுது. நீ எப்படி போரை நிறுத்துவேன், நான் நிறுத்தினா தான்டா போரை நிறுத்துவேன் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் இருக்குது. இதுக்கு என்ன காரணம்னா, இதை வந்து நம்ம ஏன் இப்படி ரொம்ப சீப்பாக பேசுகிறோம்னா, இந்த தேர்ட் ரேட் ஃபெல்லோஸ்னால தான் நம்ம வரைக்கும் கஷ்டப்பட்டுருக்கோம். இந்தியாவில் கேஸ் இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்கோம், பெட்ரோல் தட்டுப்பாடு வர மாதிரியான ஒரு சூழல் இருக்குன்னா காரணம் முழுக்க இந்த ட்ரம்ப்ன்ற ஆகாவலி தான். ஸோ இப்போ இவன் என்ன சொல்கிறான்னா, சனி இப்போ என்னன்னா, ஈரான் அதிபயங்கர ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்கு. அதில் வந்து என்னென்னா, ட்ரம்ப்பு பேக் அடித்து தெரிச்சு ஓடுறான். இப்போ ஒரு ட்ரூத் சோசியல் பேஜ் அப்படின்னு ஒன்று இருக்குது, அந்த ட்விட்டர் மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு பிரச்சனை இல்லை, தெரியாதவங்களுக்கு. இதில் வந்து ட்ரம்ப் சற்று முன்னர் ஒரு 2 மணி நேரத்துக்கு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன போட்டிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சி நடுங்கி என்ன பண்ணுறான், போரை தானே நிறுத்துறேன்றான். இப்போ என்ன போட்டிருக்கான்னு நீங்கள் பாருங்கள், ட்ரம்ப் என்ன சொல்கிறான்னு நம்ம பார்த்துடலாம். I am pleased to report that the United States of America and the country of Iran have had over the last 2 days very good and productive conversation regarding a complete and total resolution of our hostilities in the Middle East based on the tenor and tone of these in-depth, detailed and constructive conversations, which will continue throughout the week. I have instructed the Department of War to postpone any and all military strikes against Iranian power plants and energy infrastructures for a 5-day period. ஸோ இப்போ என்ன சொல்ல வரான்னா, 5 நாட்களுக்கு ஈரானுடைய அது மின் உற்பத்தி நிலையங்கள்லையோ இல்லை முக்கியமான இடங்கள்லையோ தாக்குதல் நடத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லி எனக்கு கீழே இருக்கக்கூடிய நபர்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறேன். வார் தொடர்பான அந்த டீமுக்கு உத்தரவிட்டிருக்கேன். அதனால் 5 நாளைக்கு தாக்க மாட்டாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, 2 பேருக்கு நடுவில் கடந்த 2 நாட்களாக ஒரு நல்ல விதமான ஒரு கான்வர்சேஷன் போட்டிருக்கான். இதை ஈரான் ஒத்துக்கொள்ள இவனாக போய் சொல்கிறான். அதாவது என்னென்னா, இப்போ பேச்சுவார்த்தை நடக்குது, இது ஈரான் இது வரைக்கும் சொல்லலை, இந்த உலகமும் சொல்லலை. இவனாக என்ன சொல்கிறான்னா, ஈரானுக்கும் நமக்கும் ஒரு அப்படின்னு அப்படி பவுடர் அடிச்சு பேச்சுவார்த்தைன்னு சொல்லாமல் ஒரு நல்ல ஒரு என்ன அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. முந்தா நாள் தான் நீ போட்டு பொழந்து அவன் போட்டு இஸ்ரேலை பொலன்னு பொழந்து டிமோனாவே அடித்து காலி பண்ணிட்டாங்க ஈரான். இதில் வந்து என்னென்னா, 5 நாளைக்கு இஸ்ரேல் வந்து ஊரே கூப்பிட்றான். ஏன்னா நீங்கள் வாங்க இந்த இப்போ பாருங்கள், 2000 கிலோமீட்டர் ஏவுகணை வச்சுருக்கான், 4000 கிலோமீட்டர் ஏவுகணை வச்சுருக்கான், இதெல்லாம் உங்கள் ஊரில் கரெக்டாக வந்து விழுக வேண்டியது. இதைத்தான் நான் ஏற்கனவே சொன்னேன். டே நீ யாரா சொல்கிறதுக்கு, அவன் வந்து ஜெர்மனியும் பிரான்ஸையும் இட்டலியும் போய் தாக்குறதுக்கு ஒன்றும் ஈரான் வந்து லூஸு கிடையாது. இவன் அழிஞ்சிட்டான், அதாவது இஸ்ரேல் அழிந்து விட்டது. இப்போ இதை பார்த்து பயந்து போய் ட்ரம்ப்புக்கு வந்து சரியான அடி. இப்போ ட்ரம்ப் வந்து என்ன சொன்னான்னா, சனிக்கிழமை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சனிக்கிழமை இன்னும் 48 மணி நேரம் டைம் தரேன், ஏன்னா நீரிணையை திறந்து விடலை அப்படின்னா ஹர்முஸை என்ன நடக்குதுன்னு பாரு, உன்னுடைய மின் நிலையங்கள் பூரா தாக்கி உன் ஊரே இருட்டாகிரும் அப்படின்னு சொல்லி 12 மணி நேரத்தில் என்ன பண்ணியிருக்கான்னா, ஈரான் அவனுடைய பவர் சென்டரில் பூரா தாக்குதல். யாரோட? யூஎஸோட பவர் சென்டரும் இஸ்ரேலோடைய அணுமின் நிலையத்தில் தாக்குனோடனே பயந்துட்டான். அதுக்கப்புறம் ஈரான் ஒரு எச்சரிக்கை கொடுக்குது. என்ன எச்சரிக்கை கொடுக்குது அப்படின்னா, நீ மட்டும் எங்களுடைய பவர் சப்ளையில் கை வச்ச, எங்கள் மக்களை இருளுக்குள் தள்ளுன அப்படின்னா நிச்சயமாக அதை திருப்பி சீரமைச்சு என்றைக்கு நாங்கள் சரி பண்ணி கரண்ட்டுக்கு கொடுக்குறோமோ அன்னைக்கு டேட் வரைக்கும் ஹர்முஸில் ஒரு கப்பல் கூட போகாது அப்படின்னு பயந்துட்டான் ட்ரம்ப். பயந்து விட்டு இப்போ தற்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தானே வலிக்கு வரேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான ஒரு நிலைக்கு வந்து போகிற அதாவது 2 பேர் சண்டை போடுறாங்கன்னா 2 பேரும் சேர்ந்து தான் போகிற நிறுத்தணும். நீ அடி வாங்குற, ஐயோ அப்பா என்னை விட்டு கொள்ளாத, என்னை அடிக்காத அப்படின்னு கத்த வேண்டியவன், நான் உன்னை அடிக்க மாட்டேன், நான் அடி வாங்கிட்டு செம அடி வாங்கிட்டு நான் உன்னை அடிக்க மாட்டேன், நான் போகிற நிறுத்துறேன், நான் வந்து உன்னை அடிக்க மாட்டேன், உன்னை தொட மாட்டேன் அப்படின்ற மாதிரி வடிவேல் சொல்லாப்பிள்ளே ஓடாத கத்தாத வெளியே போனால் அசிங்கமாயிருன்ற லெவலில் ஒரு சர்வதேச வடிவேலாக தான் ட்ரம்ப் இப்போ பார்க்கப்படுறார். ட்ரம்ப்பை நம்புறதுக்கு யூரோப்பியன் யூனியனும் தயாராகல, எந்த நாடுமே தயாராகல. ட்ரம்ப் ஒரு பொய்யன் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே இதாகிடுச்சு. நான் நம்ப வச்சு கழுத்தறக்கக்கூடிய, நேற்று ஒரு பேச்சு பேசுகிறான், இன்றைக்கி ஒரு பேச்சு பேசுகிறான், முந்தா நாள் ஒரு பேச்சு பேசுகிறான், நாளைக்கு ஒரு பேச்சு பேசுகிறான்ற மாதிரி ட்ரம்ப்பை நம்புவதற்கு யூரோப்பியன் யூனியன் தயாராகல, G7 தயாராகல, யாருமே தயாராகல. ஏன்னா சொல்கிறது பூரா போய், வாயில் வர்றது பூரா போய். இப்போ அதே மாதிரி ஏதோ ஈரான் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கிற மாதிரியும், ஈரான் கூட பேச்சு நடத்திக்கிட்டு இருக்க மாதிரியும், அவர்கள் வந்து இணங்கி போகிற மாதிரி நம்ம 2 பேரும் ஒன்றா போயிடலான்னு சொன்னோம். ஈரான் இப்போது வரை ஒரு வார்த்தை கூட போர் நிறுத்தம் தொடர்பாகவோ எதை பற்றி ஒன்றுமே சொல்லலை. அவர்கள் 2 கோரிக்கை தான் வச்சுருக்காங்க. ஒன்று என்னென்னா, $500 பில்லியன் நஷ்டஈடாக கொடுக்கணும்,
ரெண்டாவது, இந்த மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய எல்லா கேம்பையும் தூக்கிட்டு அமெரிக்கா ஓடணும். ஒரு கேம்ப் கூட மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு சூழலில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவர் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அதாவது மிடில் ஈஸ்ட்டை பூரா கட்டுப்பாட்டில் வச்சுருந்த இஸ்ரேல், அமெரிக்காவும் அதோடைய நேச நாடுகளான நேட்டோவும் சரி, அதே மாதிரி பிரிட்டன், ஃப்ரான்ஸ், இவங்க பூராமே ஒரு கூட்டாளி. G7 ஃபுல்லாகவே இவங்க ஜப்பானை தவிர, இத்தாலியை தவிர மீதி எல்லாருமே என்ன பண்ணுறான்னா, இந்த மத்திய கிழக்கு பூரா கையில் வச்சுருந்தா அமெரிக்கா தலைமையில் இப்போ ஈரான் என்ன சொல்லிடுச்சுன்னா, நீ முதல்ல படைகளை வாபஸ் வாங்கிட்டு ஒருத்தன் கூட இங்கே இருக்கக்கூடாது, மிடில் ஈஸ்ட்டில் உனக்கு என்ன வேலை, எவனுமே இருக்கக்கூடாதுன்னொன்னே இப்போ பாதி காலி ஆயிடுச்சு. நான் அதை பற்றி தனியாக வீடியோ நாளைக்கு போடுறேன், அதோட விஷுவலோடு போடுறேன். ஏன்னா எல்லாம் தப்பி ஓடிட்டுருக்காங்க. நாட்டோ படையெல்லாம் வண்டியில் ஏறி எஸ்கேப் ஆகிட்டேன் ஜோர்டான் நோக்கி. ஸோ அதெல்லாம் நான் நாளைக்கு உங்களுக்கு டீட்டெயிலாக அந்த வீடியோவோடு போடுறேன். இப்போதைக்கு ட்ரம்ப் மிகப்பெரிய அவமானத்தை சந்தித்து, மிகப்பெரிய பின்னடையை சந்தித்து அமெரிக்க மக்களுக்கு பீரா அவமானத்தையும் தீரா களங்கத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறார் ட்ரம்ப். எல்லா இடத்துலையும் இப்போ போராட்டம். அதாவது இப்போ தலைநகரில் போராட்டம், இங்கே யூஎஸில் அந்த விஷுவல் இருந்தால் நான் போடுறேன். எல்லா இடத்துலையும் நியூயார்க்கில் போராட்டம், ஏன்னா மியாமியில் போராட்டம், எல்லா இடத்துலையும் பல்வேறு நகரங்களில் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு போரை நிறுத்து, ட்ரம்ப்பே ஆகா வழியேன்னு சொல்லி கோஷம் போட்டு அந்த நாட்டு மக்கள், அமெரிக்க மக்கள் கொந்தளிச்சு போயிருக்காங்க ட்ரம்ப்பை தூக்கணும்னு சொல்லி. எனவே நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னும் அதிகபட்சம் ஒரு 2 மாதம் அதுக்குள்ளே இம்பீச்மெண்ட்டை வச்சுட்டு ட்ரம்ப்பை தூக்கிடுவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் போயிட்டுருக்கு. ட்ரம்ப்புக்கு கேடுகாலம் நெருங்கிச்சு. நம்ம 2-3 நாளைக்கு முன்னாடியே போட்டோம். இப்போ ட்ரம்ப்பே ஒத்துக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ட்ரம்ப்பே இறங்கி நான் போரை நிறுத்துகிறேன் சொன்னாலும் ஈரான் கையில் தான் இப்போ இந்த போர் நிற்குமா நிற்காதா அப்படின்றது இருக்குது. ஏன்னா ஈரான் தான் தற்போது முடிவு செய்யக்கூடிய ஒரு இடத்துல இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்த்துக்குவோம். ஏன்னா இந்த ஹர்மூஸ் நீரிணையை பிடித்து வைத்ததுக்கப்புறம் இந்த வெஸ்டர்ன் மீடியா இருக்காங்கல்ல, பைத்தியக்காரங்க சில பேர் இருக்காங்க. காலையில் பேப்பரை 2 ரூபாய்க்கு வாங்கி படிச்சுவிட்டு அதை வாந்தி எடுக்கிறது, யூடியூப்பில் போய் வாந்தி எடுத்துகிட்டு அதில் யூடியூப்பில் ஈரான் ஜெயிச்சிரும்னு சொல்லி நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தன் போட்டிருக்கான், ஒரு தம்பி. நியூஸ் ரீடராக இருந்து கொஞ்சம் ஒரு 4 மாதம் நியூஸ் ரீடராக இருந்த உனக்கே சர்வதேச பாலிடிக்ஸை பேப்பரை பார்த்து பேசுகிற அப்படின்னா சோர்ஸ் உள்ள எங்களுக்கு பேச மாட்டோமா? நீ சொன்னது எதாவது நடந்திருக்கா? நீ எதுக்கு பேசுகிற? நீ உனக்கெல்லாம் என்ன தேவை இருக்குது? உனக்கு என்ன சர்வதேச காலையில் வர வெஸ்ட் மீடியாவில் இருந்து காப்பி அடித்து இங்கே லோக்கல் பேப்பரில் போடுறது பார்த்துட்டு நீ அமெரிக்கா சப்போர்ட் இருக்கும் இது பண்ணிவிட்டு நீ பேசிகிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரியான கேள்வி இருக்குது. ஸோ என்ன அப்படின்னா, இப்போ ட்ரம்ப் பேக் அடித்த உடனே பெரிய இஸ்ரேல் வாயவே திறக்கல. டிமோன் என்ற அந்த அணு உலை ஆராய்ச்சி மையம் டோட்டலாக முடிஞ்சு போச்சு. இதில் நம்ம ஏன் இந்த டைமில் இதை போடுறோம் அப்படின்னா, ட்ரம்ப்போடைய அந்த ட்ரூத் சோசியல் பக்கத்தில் கெஞ்சும் காலில் விழுந்து கதறாத குறையாக ட்ரம்ப் போட்டிருக்கிறது தான் ஈரானுக்கு வெற்றி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ மற்றொரு நிகழ்ச்சியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.